அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2025. ஸோ நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சிலர் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க சரியான மெத்தடில் தான் படிக்கிறீங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா தவறான மெத்தடில் படிக்கிறீங்களா? ஸோ இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பிஜிடிஆர்பியில் நம்ம படிக்கிற முறை சரிதானா, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா தவறாக படிக்கிறோமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷெடியூல் போட்டு படிப்போம். சரிங்களா? ஒரு ஷெடியூல் ஒன்று போடுறோம். அந்த ஷெடியூலை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேயில் பார்த்தீங்கன்னா நான் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யோசிச்சு வச்சுருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை முடிக்கிறோமா இல்லையா, அதை முடிச்சோமா இல்லையான்றதை நம்ம அனலைசிஸ் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? அப்படியே இருந்தாலே பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி ஒரு பிளானோ, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லிக்கு ஒரு பிளானோ, இல்லை 15 டேஸ்க்கு ஒரு பிளானோ போட்டிருப்போம். அந்த பிளானை பார்த்தீங்கன்னாக்கா அக்கார்டிங் டு த பிளான் முடிக்கிறோமா இல்லையா, அதை நம்ம செக் பண்ணுறதே கிடையாது. சரியா? இன்றைக்கி நம்ம போட்டிருப்போம் ஒரு பிளானு, சரி இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலையே, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிளான் போட்ட பிரகாரம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? சரிங்களா? அப்போ படிக்கல அப்படின்னா அது தவறான மெத்தட். அந்த பிளான் பிரகாரம் தான் நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம படிக்கிற அந்த பிளான் போட்ட பிரகாரம் அந்த பிளான் படி நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்தாலும் பிஜிடிஆர்பியில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போ வந்தாலும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ தான் வரும்னு நான் சொல்லலை, வராதுன்னு சொல்லலை. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஈஸியான சப்ஜெக்டை மட்டும், ஈஸியான டாப்பிக்கை மட்டும், ஈஸியான யூனிட்டை மட்டும் தேடி 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 படிச்சுக்கிட்டே இருப்போம். சரியா? அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா, சரிங்களா, டோட்டலாக ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா, அந்த 10 யூனிட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 யூனிட் இல்லை 7 யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த ஈஸியான யூனிட்டை எல்லாருமே படிச்சிருவாங்க. அந்த 60 to 70 மார்க் எல்லாருமே வாங்கிடுவாங்க. சரியா? ஆனால் அந்த பேலன்ஸ் இருக்குது இல்லையா, 4 to 3 யூனிட், 3 to 4 யூனிட்டு, அதில் வாங்கக்கூடிய மார்க் அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம வீக்காக இருக்கிற சப்ஜெக்டை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்போ வீக்காக இருக்கிற சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் வீக்காக இருக்கிற சப்ஜெக்ட். நம்ம இது வரைக்கும் எந்த யூனிட்டை நம்ம படிக்காமல் இருக்கோமோ அதுதான் நம்ம வீக்கு. சரிங்களா? அப்போ அந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அந்த யூனிட்டை தரோவாக படித்து முடிக்கிறது புத்திசாலித்தனம். அப்படி நீங்கள் அந்த வீக்காக இருக்கக்கூடிய அந்த 3 to 4 யூனிட்டை நீங்கள் தரோவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கோர் பண்ண முடியும், ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங்கும் வாங்க முடியும். அடுத்து தேர்டு படிச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? படித்ததை பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்றைக்கி படித்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் புதுசாக ஒரு டாப்பிக்கு போகணும். அதே மாதிரி எப்போ நம்ம ஒரு டாப்பிக்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 or 5 டைம்ஸ் படிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டான ஆன்சரையும் நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறதெல்லாம் சரியாக நம்ம ரிவைஸ் பண்ணுறோமா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ இன்றைக்கி படிக்கிறோம், ஃபஸ்ட்டு டே ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு படிக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா 2 டேஸுக்கானது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கான டைம் நிறைய தேவைப்படும். ஆனால் ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். அதுவும் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் போதும். அதே அந்த கொஞ்சம் டைம்ன்ற சொல்கிறீங்களா, அது நெக்ஸ்ட் டே பண்ணும்போது தான் கம்மியாக தேவைப்படும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக், ஒரு 10 டேஸ் கழிச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கனாக்கா திரும்ப நமக்கு நிறைய டைம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ படித்தது அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா தரோவாக ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். கரெக்டாக தரோவாக ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது சரியான மெத்தட், இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா அது தவறான மெத்தட். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நியூ சிலபஸ் மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ ஓல்டு சிலபஸாக இருந்தால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொஷின் பேங்க் வச்சுட்டு இருந்திருப்போம். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிருப்பீங்க, இல்லை இப்போ கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருப்பீங்க. இப்போ கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களா இருந்தால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சிங் கிளாஸில் டெஸ்ட் ஏதாவது கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கோச்சிங் கிளாஸ் போகாதவங்களா இருந்தால்
பாஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸை வந்து பண்ணாக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லையா, டெஸ்ட் அட்டன் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ டெஸ்ட்டுன்றது எப்படி அட்டன் பண்ணணும், நம்மளே ஒரு யூனிட் படிக்கிறோம், அந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கொஷின் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணுங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி எழுதிக்குங்க. எழுதிக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆன்சர் அப்படி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுதுன்னு தேடி அதுக்கான ஆன்சரை வந்து பண்ணாக்கா தேடுங்க. ஸோ இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பண்ணால் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணும்போது வந்து பண்ணாக்கா நம்மளால் ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும். அப்போ நம்ம கொஷின் பேப்பரே ப்ராக்டிஸ் பண்ணாமல், இல்லை நம்ம படித்ததே வந்து பண்ணாக்கா டெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அது தவறான மெத்தட். சரிங்களா? அப்போ நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லையான்றதும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் மேஜர் இருப்போம். சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், எதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெமரி பண்ணணுமோ அதெல்லாம் மெமரி பண்ணணும், எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அதை தரோவாக செக் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் நமக்கு எப்படி கரெக்டாக இல்லையான்னு தெரியும்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்தை திரும்ப ஒரு முறை கண்ணை மூடிட்டு சொல்லி பாருங்கள். சரிங்களா? அப்போ இல்லை யாருக்காவது ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை வந்து பண்ணாக்கா நம்மளே ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு அதை திரும்பவும் வந்து பண்ணாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கா இல்லையா, நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரியும். இப்போ குரூப் ஸ்டடி பண்ணும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த கான்செப்ட் அவங்களுக்கு சொல்லும் போது வந்து பண்ணால் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்னொருக்கிட்ட சொல்லும் போது அது நமக்கு அப்படியே மைண்டில் நின்றுடும். ஸோ அந்த ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷினை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அப்போ நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமா இல்லையா அதை வந்து பண்ணாக்கா செக் பண்ணிக்கோங்க. மெமரி பண்ணுறது கரெக்டாக மெமரியில் இருக்கா இல்லையா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு டே இருக்குது, இல்லை வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு வேர்டை யாரோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, இல்லை வந்து பண்ணாக்கா அந்த ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் பாட்டனி, ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா நம்ம கரெக்டாக மெமரி பண்ணியிருக்கோமா, அது வேறு யாராவதோட வந்து பண்ணாக்கா மாறுதா, சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகுதா, இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அது சரியான மெத்தட், இல்லைன்னா வந்து பண்ணாக்கா அது தவறான மெத்தடாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சிலர் படிக்கிறன்ற பேரில் என்ன பண்ணுவாங்கனாக்கா இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போனாக்கா மார்னிங் தூங்கி எழுதுலேருந்து ஈவினிங் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி போட்ட ஷெடியூலை நான் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஒரு 10 o'clock உட்காருவாங்க. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock 2 o'clock 3 o'clock அப்படியே கண்டினியூஸாக படிப்பாங்க. சரிங்களா? ஸோ அது தவறான மெத்தட். சரிங்களா? அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று. செகண்ட் வந்து பண்ணாக்கா பிரேக் எடுத்து படிங்க. சரிங்களா? ஒரு 1/2 படிக்கிறீங்களா, ஒரு 5 minutes இல்லை 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து பண்ணாக்கா திரும்ப வந்து பண்ணாக்கா ரீகால் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து ஒரு 1/2 படிச்சுட்டு திரும்ப ஒரு 10 minutes என்ன படிச்சிருக்குன்றதை ரீகால் பண்ணுங்கள். அதுதான் சரியான மெத்தடை தவிர நம்ம கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம படிச்சுக்கிட்டே போக அது மறந்துக்கிட்டே வரும். சரிங்களா? அப்போ வந்து பண்ணாக்கா கரெக்டான மெத்தடில் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டான மெத்தடில் அதை பிரேக் விட்டு படிக்கும்போது தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா கிளியரான அந்த கான்செப்டை வந்து பண்ணாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நம்ம படித்தது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ வித்தவுட் பிரேக்கில் படிக்கிறது அப்படின்றது தவறான மெத்தட். கண்டினியூஸாக படிக்கணும், அப்பப்போ பிரேக் எடுத்து படிக்கணும். 1/2 ஒன்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அந்த பிரேக்கில் நம்ம மொபைல் நோண்டுறதோ அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த ஒரு 10 minutes நம்ம அந்த 1/2 என்ன படித்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணணும். அதுதான் வந்து பண்ணாக்கா சரியான மெத்தட். அடுத்தது மல்டி டாஸ்கிங். அப்போ மல்டி டாஸ்கிங்னா என்ன சார் அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் அப்படின்னா என்னென்னா படிச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், பக்கத்துலேயே மொபைல் வச்சுட்ருப்போம். அப்போ மொபைலில் யாரோ ஒருத்தர் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்டேட்டஸ் பாரில் நமக்கு மெசேஜ் வந்தது. இப்போ அந்த மாதிரி மெசேஜ் டோன் வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா எடுத்த உடனே யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அப்போ நம்ம படிக்கிறது வந்து என்ன ஆகுனாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா கரெக்டாக படிக்கலை. அப்போ மல்டி டாஸ்கிங் நிறைய விஷயத்த ஒரே டைமில் பண்ணுறது. படிக்கணும், மொபைலையும் பார்க்கணும், யாருக்காவது ஒருத்தருக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்குமானா எஃபெக்டிவாக இருக்காது. அதுதான் தவறான மெத்தட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு 1/2 படிக்கிறீங்களா, 1/2 என்ன பண்ணுங்கள், மொபைலில் வந்து பண்ணுங்கள் சைலண்ட்டில் போட்டு நமக்கு கை எட்டாத தொலைவில் வச்சுருங்க.
அதுக்கு இடையில நம்ம படிக்கும்போது ஏதாவது டவுட் வருது, அந்த டவுட்டை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ½ அன் ஹவர் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைலை எடுத்து நமக்கு என்ன தோணுதோ, என்ன டவுட்டோ அதை பாருங்கள். இல்லை அந்த 5 மினிட்ஸில் வந்து பண்ணாங்க யார் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை யார் கால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பேசி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ½ அன் ஹவரில் என்ன படித்தோமோ அதை ரீகால் பண்ணிட்டு திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த 10 மினிட்ஸ் பிரேக்ன்றது நம்ம ரீகால் பண்ணுறதுக்கான டைம் தான் இருக்கணும். நீங்கள் யாருக்காவது டெக்ஸ்ட் பண்ணணும், இல்லை யாருக்காவது கால் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமை வந்து அதில் மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணால் அதை வந்து பண்ணாக்கா கால்குலேட் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா அது எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை நம்ம அந்த 10 மினிட்ஸில் வந்து பண்ணாக்கா ஒரு பாட்டு பார்க்கலாம், இல்லை 2 ஷார்ட்ஸ் பார்க்கலாம், இல்லை 2 ரீல்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் அடுத்து வந்து பண்ணாக்கா நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ½ அன் ஹவர் படித்தது வந்து பண்ணாக்கா வேஸ்ட்டாக போயிடும். நம்ம படிக்கிறதே வந்து பண்ணாக்கா பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு டைம் கிடைக்கிது. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பண்ணாக்கா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது டைம் இருக்குமா அப்படின்னா டைம் இருக்காது. அப்போ கிடைக்கிற டைமை வந்து பண்ணாக்கா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும். அடுத்து இப்போது நம்ம எல்லாருமே வந்து பண்ணாக்கா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னோம். நமக்கு வந்து பண்ணாக்கா மார்னிங் ஈவினிங் இருக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். மார்னிங்கில் ஒரு 2 ஹவர்ஸ் தான் கிடைக்கும், ஈவினிங்கில் ஒரு 2 ஹவர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்றதுனால அந்த ஸ்லீப்பிங் டைமை வந்து பண்ணாக்கா குறைச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா 6 ஹவர்ஸ் தூங்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து பண்ணாக்கா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் நம்மளுடைய சப்ஜெக்டில். அதே மாதிரி படித்ததெல்லாம் நமக்கு வந்து பண்ணாக்கா ஞாபகமும் இருக்கும். இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா அந்த ஸ்லீப்பிங் டைமை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து பண்ணாக்கா நம்ம சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியாது. அட் த சேம் டைம் படித்ததை ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. சரிங்களா? இது வந்து பண்ணாக்கா டைரெக்டாக வந்து பண்ணாக்கா நம்முடைய ஸ்டடீஸில் வந்து பண்ணாக்கா அஃபெக்ட் பண்ணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான டைம் டெய்லி தூங்குறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளால் வந்து பண்ணாக்கா அந்த 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதையும் நம்ம எஃபெக்டிவாக படிக்க முடியும். அதையும் நம்ம எஃபெக்டிவாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பண்ணாக்கா தூங்காமல் படித்து லாஸ்ட்டாக என்ன ஞாபகம் இருக்குன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. சரிங்களா? ஒரு சிலது ஞாபகம் இருக்கும். அப்போவும் நமக்கு இது ஆன்சரா அது ஆன்சரான்ற மாதிரி இருக்கும். அப்போது நான் இப்போ சொன்ன இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் என்னென்ன மெத்தடெல்லாம் வந்து பண்ணாக்கா தவறாக பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த மெத்தடெல்லாம் வந்து பண்ணாக்கா சரியாக மாற்றிக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் கூட போட்டோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பிஜிடி அந்த டிஆர்பி போர்ட்லேருந்து வந்தது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சீக்கிரமாக அதோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வரதா வரும். இப்போ ஏன்னா அடுத்த இயர் நமக்கு எலெக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நிறைய பேர் எல்லாமே நம்மளது புது சிலபஸ். கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நான் வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கான மெட்டீரியலை வந்து பண்ணாக்கா சோர்ஸை தேடி வச்சுக்கோங்க. ஏன்னா மெட்டீரியல் நிறைய தேவைப்படும். நிறைய வந்து பண்ணாக்கா படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் கஷ்டப்படுறோம். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பண்ணாக்கா கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா திரும்பவும் நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போனாக்கா நல்லா இருக்கலாம். இல்லை வந்து பண்ணாக்கா நம்ம திரும்பவும் வந்து பண்ணாக்கா இந்த மாதிரி வீக்காக இருக்கக்கூடிய ஏரியாலாம் நம்ம கரெக்டே பண்ணாமல் அப்படியே இருந்தோம் அப்படின்னாக்கா திரும்பவும் நம்ம வந்து பண்ணாக்கா ப்ரைவேட் ஸ்கூலில் போய்ட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சேலரி கம்மியாக இருக்கும், இல்லை ஒர்க் அதிகமாக இருக்கும், ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், இல்லை வந்து பண்ணாக்கா மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதிலெல்லாம் இருந்து நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு நல்ல லைஃபுக்கு வரணும் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம எல்லோரும் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ வந்து பண்ணாங்க முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.